அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் ஆலமரம் அதிரடி கைது, திகார் சிறையில் அடைப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ திமுகவுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சமீப காலத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரச்சனையின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜியோட திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமுகம் சொல்லக்கூடிய அனைத்துமே செஞ்சு இப்போ செந்தில் பாலாஜியுடைய வாழ்க்கையே முடியக்கூடிய அளவிற்கு முடிந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவுடைய ஆலமரம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. சொல்ல இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக குறைந்தபட்சம் 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற நிறுவனமாகி இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அறிவாலயத்தில் அதிரடியாக ஒரு 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் பார்த்தீங்கன்னா செய்தது சிக்கியிருக்கு. இதன் அடிப்படையில் தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய ஆலமரம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய வழக்கு பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மீது புகார்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்த புகாரின் அடிப்படையிலும் இப்போ திமுகவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா பாலியல், எங்கே பார்த்தாலும் ஊழல், பாலியல் தொல்லை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகம் செய்துட்டு வரும் நிலையில் இப்போ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இப்போ சதுரடியாக பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறாரு. ஸோ அதை தொடர்ந்து திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் ஸோ வெளியாகி வருது. ஸோ அடுக்கடுக்காகவும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்தின் மீது நிறைய புகார்கள் எழுந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் இந்த மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அடித்து உதைத்து திமுக வெளியே தள்ளியதாக ஒரு குற்றப்பதிவு தாக்கல் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் மீது வழக்குப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் வைத்து இவர் அடித்து விரட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி வருகின்ற நிலையை தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமுகத்திலிருந்து துரைமுருகன் அவர்கள் நீக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே மாறி இருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.